என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். புதிய வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா? சமாதானத்தோடு இருக்கிறீர்களா? சந்தோஷத்தோடு இருக்கிறீர்களா? சந்தோஷம் இல்லை என்றால் ஆண்டவரிடத்தில் ஓடி வந்து விடுங்கள். அவர்தான் நம்முடைய எல்லா சந்தோஷத்திற்கும் ஊற்றும் காரணருமான தேவன். இன்றைக்கு தியானத்திற்காக ஒரு வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். மோசே தன் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ நடந்து வந்த வழியிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். இந்த 40 வருஷம் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. எப்படி அற்புதமா இருக்கிறது இந்த வார்த்தை. ஆண்டவர் உங்களோடு கூட வருவார் என்றால் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவே படாது. இந்த வருஷத்தை துவங்கின ஆண்டவர் இந்த வருஷத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட வருவார். உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது. நீங்கள் கேட்கலாம், குறைவுகளே இருக்காதா என்று. குறைவுகள் வரலாம், ஆனால் அந்த குறைவுகளை ஆண்டவர் ஆச்சரியமாய் நிறைவாக்குவார். வேதம் சொல்லியிருக்கிறது அல்லவா, என் தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று. அதை போல தேவன் கூட வருவார் என்றால் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். உங்கள் வீட்டில் இன்றைக்கு என்ன குறைவு இருக்கிறது? சமாதான குறைச்சலா? சந்தோஷ குறைவா? இல்லை பொருளாதார நெருக்கடினால் பணக்குறைவா? சரீரத்தில் சுகம் குறைவா இருக்கிறதா? தேவனாகிய கர்த்தர் உன்னோடு வருவார். அவர் கூட வருவதினால் உனக்கு ஒன்றும் குறைவுபடாது என்று இப்பொழுது வாசித்த உபாகமம் 2:17 படியே கர்த்தர் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி காப்பாற்றுவார். வாலிப மகனே, உன் வாழ்க்கையிலே உனக்கு எத்தனையோ குறைவுகள். நல்ல பெற்றோர் இல்லை, நல்ல படிக்கக்கூடிய சூழ்நிலைமை இல்லை, நல்ல கல்லூரியில் சேரவில்லை, உடுத்துவதற்கு நல்ல உடை இல்லை. இது கூட உன்னுடைய ஒரு குறைவாக இருக்கலாம். இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள். உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் கல்லூரியில் படித்த நாட்களில் என் வீட்டில் 5 பிள்ளைகள். ஆகவே போதுமான அளவெல்லாம் எனக்கு வஸ்திரம் எடுத்து கொடுப்பதற்கு எங்கள் பெற்றோருக்கு அன்றைய நாட்களில் முடியவில்லை. நான் காலேஜுக்கு போகும் பொழுது 7 உடைகள் மாத்திரமே எனக்கு எடுத்து கொடுத்திருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் சரியாக கணக்கு வைத்து ஒரு ட்ரெஸ்ஸை போடுவேன். அடுத்த வாரம் அதே திரும்ப போடுவேன். அதுக்கு அடுத்த வாரம் அதே ட்ரெஸ் தான். யோசித்து பார்க்கிறேன், 7 வஸ்திரத்தை வைத்து ஒரு வருஷமெல்லாம் நான் உடுத்தினேன். கல்லூரிக்கு அதைத்தான் கட்ட வேண்டும், ஆலயத்திற்கு போகும்பொழுது அதைத்தான் கட்ட வேண்டும். ஆனால் இன்றைக்கு திரும்பி பார்க்கிறேன், ஆண்டவர் எவ்வளவோ நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். இதெல்லாம் எப்படி வந்ததென்றால் தேவன் கூட இருந்தது நிமித்தம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். உனக்கும் சொல்கிறேன், உன் கல்லூரி நாட்கள், உன் பள்ளி நாட்களில் உனக்கு என்ன குறைவு இருந்தாலும் கவலைப்படாதே. இந்த ஆண்டவர் இந்த வருடமெல்லாம் உன்னோடு கூட இருக்கும்படி நீ அவரோடு கூட வாழ்ந்தால் உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்றைக்கு உங்களுக்காய் ஜெபிக்க விரும்பும் ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, இந்த 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை என்று சொன்ன இந்த ஜீவ வார்த்தைகளின்படி உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் கடந்த ஆண்டு என்னெல்லாம் குறைவு இருந்ததோ இந்த வருடம் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்கப்பா. நீங்கள் கூட இருந்தா ஒரு நன்மையும் குறைவுபடாத ஆண்டவரே. அந்த வருஷத்தை துவங்கினவர் இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாட்களிலும் கூட இருந்து எல்லா குறைவையும் நிறைவாக மாற்றி உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. இன்றைக்கு இந்த காலையில் என் வீட்டில், என் வாழ்க்கையில், என் மனதில் இந்த குறைவு இருக்கிறதே என்று யாரெல்லாம் நினைத்தார்களோ அந்த குறைவை என் ஆண்டவர் நிறைவாய் மாற்றுங்கப்பா. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடவே படாது. கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துவார், நலமாய் நடத்துவார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.